இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை நிச்சயம் அல்லவோ. மத்தேயு 6:30 சொல்லுது, அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கிருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா. அதாவது நாங்கள் மத்தேயு அதிகாரத்தை வாசித்தால் அதில் சொல்லப்பட்டிருக்கு, எல்லாவற்றை பார்க்கிலும் நாங்கள் தேவனுக்கு விசேஷித்தவர்களாக இருக்கிறோமா. அதாவது பறவைகளுக்கோ அல்லது மற்ற உயிரினங்களுக்கோ தேவன் எவ்விதமாக போஷிக்கிறார், அதை பார்க்கிலும் நாங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறபடியால் தேவன் எங்களுக்கும் போஷிக்க வல்லமை உடையவராக இருக்கிறார். ஆனால் நாங்கள் இன்றைக்கிருந்து நாளைக்கு என்ன செய்ய போகிறோம் என்று சொல்லி யோசிக்கிறதன் நிமித்தம் தேவன் மேலே நாங்கள் வைத்ததான விசுவாசம் அற்பமாக போகிறது. அதனால தான் அதில் சொல்லப்பட்டிருக்கு, அற்ப விசுவாசிகளே என்று. நாங்கள் அற்ப விசுவாசிகளாக இல்லாமல் முழுமையான விசுவாசிகளாக இருப்போமாக இருந்தால் நாளையை குறித்து கவலைப்படக்கூடாது. அதில் சொல்லப்பட்டிருக்கு, இன்றையான் பாடுகள் இன்றைக்கு போதும், நாளையை குறித்து இன்றே கவலைப்படக்கூடாதென்று. தேவன் ஒரு நாளை எங்களுக்கு கூட தருகிறாராக இருந்தால் அந்த நாளுக்குரியதையும் தேவனே எங்களுக்கு கொடுப்பார். நாங்கள் அதை குறித்து கவலைப்பட வேண்டுகிறதான எந்த அவசியமும் இல்லை. அப்படி கவலைப்பட்டு நாங்கள் அற்ப விசுவாசிகளாக இல்லாமல் பூரணமாக தேவனை விசுவாசிக்கும் பொழுது தேவன் எல்லாவற்றை பார்க்கிலும் விசேஷித்தவர்களாக இருக்கிற எங்களை போஷித்து உடுத்துவிக்க வல்லமையுடையவராக இருக்கிறார். அது அதிக நிச்சயமாக இருக்கிறது. ஆகையால் எப்பொழுதும் தேவனை நம்புவோம், விசுவாசிப்போம். அவர் எங்களை போஷிக்க போதுமானவராக இருக்கிறார். Have a hopeful day.